ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல டேஸ்டியான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கன் சுக்கா. நிறைய பேர் ஹோட்டல்ஸில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. அந்த ஹோட்டல் டேஸ்ட்டு மாறாமல் நம்ம வீட்டிலேயே சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சேனல் நேம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ 3 ஆப்ஷன்ஸ் வரும். அந்த ஆப்ஷன்ஸில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் தாராளமாக ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை அதில் சேர்த்துடலாம். நான் ஒரு 3லேருந்து 4 சின்ன வெங்காயமாக ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். எவ்வளோ ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம ஃப்ரை பண்ணணும். இதில் கொஞ்சமாக இந்த ஆனியனுக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. என்னென்னா அப்போ கொஞ்சம் சீக்கிரமாகவே இது வெந்துடும், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஒரு டார்க் ப்ரௌனில் வந்துருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயும் இதை நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா கரிஞ்சிரும், அது கரிஞ்ச வாடை வந்துடும். ஸோ இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்க்குறேன். நான் ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா தான் நான் இப்போ சொல்கிறேன். இதில் ஒரு 2 அல்லது 2.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நார்மலான சில்லி பவுடர் இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா ரொம்ப காரமாயிரும், வாயில் வைக்க முடியாது. அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. இஞ்சி வெள்ளைப்பூடில் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன். அது என்னென்னு நான் இடையில எங்கேயா சொல்வேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? இப்போ ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி அண்ட் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு. நம்ம ஆனியனில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஆர் சிக்கனுக்கு தேவையான உப்பையும் நீங்கள் இதிலேயே சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இதில் தக்காளி, ஒரே ஒரு பெரிய தக்காளியை கொஞ்சமாக அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதிலேயே சேர்த்துக்கோங்க, இந்த மசாலாலேயே. இதுக்கு நீங்கள் சிக்கனை மேக்னேட் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் தக்காளியை அதில் கட் பண்ணி சேர்த்துட்டேன். இதை கையால் அந்த தக்காளியை நல்லா நசுக்கி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. கையால் தான் மஸ்ட்டாக கையால் தான் பிசையணும், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு செமையாக இருக்கும். தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல ஆனியன், ஸோ அதையும் இது கூடவே இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்குது ஆனியனு. ஸோ இதையும் இதில் பாதி அளவுக்கு நான் இதில் சேர்க்குறேன். அந்த பாதி நான் பிரியாணி செய்ய போகிறேன், நான் அதுக்காக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இந்த ஆனியன் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு. அதனால் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவீங்களா, அதே மாதிரி இதையும் ஃப்ரை பண்ணி ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த மசாலாவில் இந்த சிக்கனை ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் சிக்கன் நல்லா மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது தண்ணி இல்லாமல் இருக்கணும், மஸ்ட்டு. க்ளீன் பண்ணி ஒரு வடிகட்டியில் வச்சுருங்க கொஞ்சம் நேரம். ஸோ அதுக்கப்புறமா இதை நம்ம மசாலா ரெடி பண்ணிவிட்டு நம்ம சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேணும்னா இதை ஒரு 1/2 அன் ஹவர் போல் ரூம் டெம்பரேச்சர்லேயே 1/2 அன் ஹவர் போல் ரெஸ்ட் பண்ண விடலாம். பட் நான் உடனே தான் செய்ய போகிறேன். ஸோ இப்போ நான் அந்த ஆனியன் ஃப்ரை பண்ணோம்ல அதே பேனில் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயிலை மாற்றிட்டேன், சரியா? தேங்காய் எண்ணெய் சூடானோன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனையும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் இதில் தண்ணி எவ்வளோ சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு தான் நீங்கள் சேர்க்கணும். அதுக்கு மேலே நீங்கள் சேர்க்கக்கூடாது தண்ணி. ஸோ இந்த ஆயிலே அந்த ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஆயில் சேர்த்துக்கும். அந்த ஆயிலையே நல்லா ஃப்ரை பண்ண விடணும். பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ ஓரளவுக்கு தண்ணி வெளியே வந்திருக்கு அந்த சிக்கனில் இருந்து. ஸோ இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக விடலாம். நான் சொன்னேன்ல ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்தேன் இஞ்சி வெள்ளைப்பூடு கூட அப்படின்னு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் தான். பெருஞ்சீரகத்தையும் நீங்கள் இஞ்சி வெள்ளைப்பூடு கூடவே சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். இது இந்த சிக்கன் சுக்கா ரெசிபிக்கு மட்டும்தான். ஸோ இப்போ இதை மூடி போட்டு நம்ம வேக விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் மூடி போட்டு வேக வச்சு
இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணி விட்டு வந்திருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் 2 நிமிஷம் இதே போல் மூடி போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா நம்ம ரெசிபி வந்து ரெடி ஆயிரும். பட் வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் இன்னமும் இதை வேக விட போகிறேன். உங்களுக்கு வேணும், நீங்கள் தோசையோடு சாப்பிட போகிறீங்க அல்லது சாதத்தோடு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் இதை வந்துட்டு ரெஸ்ட் பண்ண விடலாம். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, நெய்ச்சோறு அந்த மாதிரி சாப்பாடோடு நீங்கள் சாப்பிட்றதா இருந்ததுன்னா அந்த டைமில் நீங்கள் எடுத்துடலாம். பட் நான் வந்துட்டு பிரியாணியோடு சாப்பிட போகிறேன். அதனால் இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை பண்ணலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. நல்ல ஒரு கிரேவி எல்லாமே அந்த சிக்கன் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டைமில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணேன். அது வரைக்கும் டாடா பாய்.